ஏய் இதான் நீ தங்க போகிற இடம். இந்த ஃப்ளாட்டில் எல்லா கண்ட்ரிக்காரங்களும் இருக்கானுங்க. உன் ரூம் பக்கத்தில் தான் பாகிஸ்தான்காரங்களும் இருக்கானுங்க. அப்படியா? பயப்படாத. அப்பப்போ உப்பு மிளகா பழைய சோறுலாம் கேட்டால் கொடுப்பானுங்க. தமிழ்லாம் பேசுவாங்களாங்க? நம்ம தான் பேசுறதுக்கு கூச்ச போடுறோம். அவனுங்களாம் நல்லா தான் பேசுகிறானுங்க. கேட்கணும்னு இருந்தால் அதுதான் போல்ட்டு கண்ணா. அதுவா? அப்போ எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். நம்ம ஊர் கூட்டு ரோட்ல ஒரு நின்றுட்டு இருந்தேன். ஒரு பக்கம் பார்த்தா 2 ஜாதிக்காரனுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டும் குத்திட்டு கிடந்தானுங்க. ஒரு பக்கம் ஒரு பெரிய பணக்காரன் நீளமான கார்ல வந்து பிளாட்ஃபார்ம்ல 10 மலை வண்டி ஏத்திட்டு நீ ஏண்டா குறுக்கு வந்து என் கார்ல வந்து சொல்லி அவனை போட்டு மிதிச்சுட்டு இருந்தான். தான் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு அநியாயம் நடந்தும் அதை விட்டுட்டு ஒரு போலீஸ்காரன் பைக்ல வந்த பையன்கிட்ட ஹெல்மெட் கேஸுக்காக 100 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தானே. இப்படியே ஊரே அநியாயத்துல கெட்டு கிடந்துச்சுனே. அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். டேய் புரிஞ்சிச்சுரா, நீ போல்டா தட்டி கேட்டதுனால உன் பேரு போல்ட் கண்ண. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. அப்படிலாம் இல்லைண்ணே. இப்படி எல்லாரும் அநியாயம் பண்றதுல பிஸியா இருந்தப்போ அங்க நின்னுட்டு இருந்த